பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் ஒரு விசேஷமான ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசுங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசுங்க. என் வார்த்தையை அனுப்பி நான் செய்ய நினைத்ததை அதை செய்யாமல் திரும்பி என்னிடத்தில் வராது என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, அடியனை மறைத்து நீர் பேசுங்க. உங்களுடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே என்ன செய்ய நினைக்கிறீரோ அதை செய்தருள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தகப்படி உடைய பக்கமாக திருப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 2, 3, 4 வசனங்களை நாம் தியானிப்போம். யாக்கோபு என்பவர் யோசேப்பு என்பவருக்கும் மரியாள் என்பவருக்கும் பிறந்தவர். இயேசுனுடைய குடும்பத்தில் பிறந்தவர். இயேசுனுடைய சகோதரராக இருந்தவர். பரிசுத்த ஆவியானவரே இயேசுநாதர் அவர் பிறந்தார். இவர் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தவர் யாக்கோபு. அவர் எழுதுகிறார், முன்பு ஆண்டவராக இயேசுவை அவருடைய சகோதரர்கள் நம்பவில்லை. ஏனென்றால் ஆண்டவராக இயேசுவே சொல்லுகிறார், தன் குடும்பத்தார், சொந்த குடும்பத்தார் ஒரு நம்ப மாட்டார்கள் என்று, விசுவாசிக்க மாட்டார்கள் என்று. அதனால பின்பாக அவர் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு, என் கர்த்தர் நான் அடியேன் என்று சொல்லி அவர் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தை, இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. 2ஆம் வசனம். ஏனெனில் பொன்மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது, மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்துல உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு என்று, அல்லது இங்கே வந்து பாதப்படை அண்டியிலே உட்கார் என்றும் நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? அப்படி என்று யாக்கோபு சொல்கிறார். அதாவது, உங்கள் ஆலயத்திலே, சர்ச்சில் வசதியானவர்கள், நல்ல உன்னத ஸ்தானத்தில் பதவியில் இருக்கிறவர்கள் அல்லது ஏழையானவர்கள், சின்ன வேலை செய்கிறவர்கள் வருவார்கள். எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அவர்கள் வசதியான ஒரு நல்ல ஒரு வஸ்திரங்களை தரித்து கொண்டு காரில் வரலாம், வசதியாக வரலாம், நல்ல கலராக இருக்கலாம். ஆனால் ஏழை ஜனங்களும் வருவார்கள். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறன்னா, நீங்கள் நமக்கு சொல்கிற யாக்கோபின் அறிவுரை, சபையில் நல்ல வசதி உள்ளவர்களை பார்த்து மரியாதை கொடுப்பதும், அவர்களை வரவேற்பதும், அவர்களை உயர்த்துவதும், அதே நேரத்தில் வசதி இல்லாதவர்களை பார்த்து நாம் நீ அங்கே உட்கார், அங்கே நில்லு என்று சொல்லி அவமானப்படுத்துவதும் கூடாது. அது தகாத சிந்தனை. அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதீர்கள் அப்படி என்று சொல்கிறார். ஏனென்றால் அதே யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். நன்மை நற்கிரியை செய்யதான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார், அவளை போல. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் 10 கற்பனைகளிலே எல்லாவற்றையும் ஒன்றாக்கி 2 கற்பனையாகி ஆண்டவர் இயேசுநாதர் சொன்னார். அதில் ஒரு கற்பனை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பின்னிடத்தில் அன்பு கூறுவாயாக. அதனால அன்பு கூறும்போது வித்தியாசம் பார்க்கக்கூடாது. அன்பு கூறுவது என்பது எல்லா மனிதர்களிடமும், எல்லா ஆண்டுடைய சிருஷ்டிகள், எல்லா சகோதர சகோதரிகள், அவங்க கருப்பாக இருக்கலாம், அல்லது கலராக இருக்கலாம், அல்லது அழகாக இருக்கலாம், அழகு இல்லாமல் இருக்கலாம், வசதி இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், ஒரு உன்னத பதவியில் இருக்கலாம், சின்ன வேலை செய்து கொண்டிருக்கலாம், புகழோடு இருக்கலாம், புகழ் இல்லாமல் இருக்கலாம். எல்லா இடத்திலும் ஒரேபடி நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கிறனோ, அப்படிதான் ராஜரீக பிரமாணம், முக்கியமான பிரமாணம் சொல்லுகிறது என்று ஆண்டவராக இயேசு சொல்லி இருக்கிறார். அதை தான் நீ அவருடைய சகோதரராக யாக்கோபு கூட இங்கே நினைவுபடுத்துகிறார். அந்த கற்பனைகளை கை கொள்ளணும். அதை பண்ணலைன்னா, அதை கை கொள்ளலைன்னா, நம்மை நேசிக்கிறது போல
நமக்கு உதவி செய்கிறவர்களை நேசிப்பதோ, உயர்ந்தவர்களை நேசிப்பதோ, உன்னதமானவர்களை நேசிப்பதோ, உன்னத பொசிஷனில் இருக்கிறவர்கள் நேசிப்பதோ, மற்றவர்களை நேசிக்காமல் இருப்பதும், அது கூட நம்ம நேசிக்காமல் அவங்கள கண்டுக்காமல் விட்டால் கூட அது நன்மை செய்யவில்லை, நற்கிரியை இல்லை அப்படி என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, 9ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அந்த காரியம் எப்படிப்பட்டது என்று, பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள் அப்படி என்று சொல்லுகிறார். அதனால பட்சபாதம் பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மனுஷர்களிடம் பட்சபாதத்தை காட்டினால் நியாயம் தீர்க்கப்படுவோம். ஆண்டவர் அப்படி இல்லை. ரோமர் 2:11 சொல்லுகிறது, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று சொல்லுகிறது. தேவன் பட்சபாதம் பார்க்க மாட்டார். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்றால் எல்லா இடத்திலும் ஒரே போல அன்பு கூற வேண்டும். தாய் தன் பிள்ளைகளிடத்திலே எல்லா பிள்ளைகளிடத்திலும் ஒரே போல அன்பு கூற வேண்டும். தந்தை கூட எல்லா பிள்ளைகளிடத்திலும் 1க்கு மேலே 2 பிள்ளைகளுக்கு மேலே இருந்தா கூட எல்லா இடம் சகோதரர் சகோதரிகள் ஒரே போல, மீட்டிங்கில், நீங்கள் ஏதாவது கூடுகையில், ஸ்கூலில், வேலை செய்கிற ஸ்தலத்தில் எல்லா இடத்துலையும் ஒரே சமமாக இருக்க வேண்டும். இவர் எனக்கு நல்ல நன்மை செய்கிறார், அவரிடத்தில் அன்பு கூறுவதும், இவர் எப்போதும் என்னோட பேச மாட்டார், அன்பு கூறாமல் இருப்பதும் அப்படி இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. உங்களிடத்தில் வருகிற ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்பத்திலே, கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா ஸ்தலத்திலும் யாரெல்லாம் நீங்கள் இருக்கிறாங்களோ எல்லாரையும் ஒரு போல நேசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நியாயம் தீர்க்க படும். நான் பைபிள் காலேஜில் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்த போதகர், அவர் பார்ட் டைமாக வேலை செய்து கொண்டு பைபிள் காலேஜுக்கு வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னார், எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது, கர்த்தர் முழு நேர ஊழியத்தை அழைப்பு கொடுத்திருக்கிறார், அதனால நான் வெகு சீக்கிரமாக இந்த வேலையை நான் விட போகிறேன். அவர் அது மாத்திரம் இல்லை, ஆண்டவரோடு பேசினார் என்று சொல்லி நாங்கள் ஆச்சரியமாக அவளோடு கேட்டேன், என்ன பேசினார்? அதாவது எனக்கு சபை ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், சபை ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று. அப்போ அவர் சொன்னாராம், பேரு சொல்லி பேரு கூப்பிட்டு, தபார், நீ சபை ஊழியத்தை செய்யும் பொழுது உன் சபைக்குள்ளே பலதரப்பட்ட மக்கள் வருவார்கள். பணக்காரர் வருவார்கள், மிடில் கிளாஸ் மக்கள் வருவார்கள், ஏழை மக்கள் வருவார்கள், கூலி ஆட்கள் வருவார்கள், வெள்ளையாக இருப்பார்கள், கருப்பாக இருப்பார்கள், அழகாக இருப்பார்கள், அழகில்லாமல் இருப்பார்கள். நீ பட்சபாதம் பார்க்கக்கூடாது. அதாவது ஒரு பணக்காரர் ஒரு சபையில் எங்கள் வீட்டுக்கு வாங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டா உடனே ஓடி போவதும், ஒரு ஏழை என் வீட்டுக்கு வாங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் கூப்பிட்டால் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அதை தாமதம் செய்வதும் அலட்சியம் செய்வதும் கூடாது. நீ பட்சபாதம் பார்க்கக்கூடாது. உனக்கு நான் சபை ஊழியத்தை தருகிறேன், ஏனென்றால் நான் இந்த பூமியிலே ஊழியம் செய்து கூட ஏழை பாமர மக்கள் மத்தியில் தான் நான் ஊழியம் செய்தேன். அதனால நீ யாருக்கும் பட்சபாதம் பார்க்கக்கூடாது, எல்லாரையும் சரசமமாக நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதாக சொன்னார். பல வருடங்கள் அது எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது. அதனால சபையை குறித்து யாக்கோபு சொல்லுகிறார், சபையில் எல்லாரிடமும், ஏழை பணக்காரர் அழகு இல்லாதவர்கள் எல்லாரிடமும் நம்ம என்ன பண்ணணும்னா பட்சபாதம் இல்லாமல் போதகர்கள் அல்லது விசுவாசிகள் கூட நம்ம என்ன பண்ணணும், ஒருவரோடொருவர் அன்பு கூற வேண்டும், பட்சபாதம் பார்க்கக்கூடாது. அதே போல லேவியராகும் 19:15 நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள், சிறியவனுக்கு முகதாட்சியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. நியாயம் செய்வது போது கூட, விசாரணை நடத்தும் போது கூட, இவன் சிறியவன், இவன் பெரிய ஆள், பொலிட்டிக்கல்ல இருக்கிறார், இல்லை அதிகாரத்தில் இருக்கிறார், இவங்க யாருமே சப்போர்ட் இல்லை, திக்கற்ற விதவை அப்படின்னு சொல்லி ஏமாத்தலான்னு சொல்லி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நியாயம் செய்தாதே, நீ தீர்ப்பு தீர்க்காதேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி செய்தால் நியாய பிரமாணத்துக்கு, அது அப்படி செய்தால் நீ தீர்க்கப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை ஏசாயா 10:1 ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும், பார்த்தீங்களா, என் ஜனத்தில் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும், விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகள் கொள்ளையிடவும். 2ஆம் வசனம், அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கு கொடுமையான கட்டளைகளை எழுதுவதற்கும் ஐயோ. ஜட்ஜஸ்க்கு, நீதிபதிகளுக்கு, அட்வொகேட்டுகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த வழக்கை புரட்டுவது, இங்க சப்போர்ட்டே இல்லை, ஏழை விதவை, இவன் ஏழை மனிதன், இவனுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி அந்த வழக்கை திசை திருப்புவது, வழக்கு தீர்ப்பு செய்வது. அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றும் சொல்லல, ஐயோன்றார். ஐயோன்னா பார்த்துக்குங்க. அப்படி தவறான வழக்குகளை எழுதும் பொழுது, தவறான அந்த வழக்குகளை நீ புரட்டிப்பு செய்யும் பொழுது, எளிமையானவர்களுக்கு விரோதமாக
வசதியானவர்களுக்கு, வலிமை உள்ளவர்களுக்கு, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு வழக்கு வசதியாக திருப்பி போடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஐயோ. அப்படின்னா உனக்கு மாத்திரம் இல்லை, குடும்பத்திற்கே அது ஐயோ, குடும்பத்திற்கே அந்த சாபம் வரும். ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது கூட ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் பண்ணுகிறவர்களுக்கு. ஒரு ஜட்ஜி அவர்கள் என்ன பண்ணாருன்னா, நேரடி நான் டிவியில் பார்த்தது நான் சொல்லுகிறேன். ஜட்ஜி அவர்களை பேட்டி கண்டார்கள், ஒரு டிவி சேனல் பேட்டி கண்டார்கள். ஆமாம், ஏதாவது சட்டங்களை குறித்து, அவர் ரிட்டையர்ட் ஜட்ஜி பேட்டி கண்டார்கள். அப்பொழுது சட்ட விவரங்களை குறித்து எப்படி தப்பித்துக் கொள்ளுகிறார்கள், குற்றவாளிகள் எப்படி தப்பித்துக் கொள்ளுகிறார்கள், அப்படி என்று அவர்கள் கிரிமினல் குற்றம் இருப்பவர்கள், அக்யூஸ் பண்ணப்பட்டவர்கள் எப்படி தப்பித்துக் கொள்ளுகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு வழி சொன்னார் அவர். இந்த இடத்துல பணம், அதிகாரம் ரெண்டு இருந்தால் அந்த வழக்கை தள்ளி போடலாம், வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம், வழக்கை தாமதப்படுத்தலாம். ஏனென்றால் பணம், அதிகாரம் அப்படி என்று அவர் சொன்னார். அதனால இவங்க தாமதப்படுத்தலாம், தள்ளி போடலாம். கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. நான் ஒரு குடும்பத்தை குறித்து சொல்ல விரும்புகிறேன். முன்பு நான் என்ன சொன்னேன்? யாக்கோபு சொல்கிறார், சபையிலே எல்லாரையும் நாம சரி சமமாக பட்சபாதம் காட்டக்கூடாது. நம் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அதனால தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் பட்சபாதம் காட்டக்கூடாது. ஒரு பணக்காரனை பார்த்தா நல்லா போய் விழுந்து விழுந்து பேசுவதும், ஏழையை பார்த்தா தூரமாக இருப்பதும், கண்டுகொள்ளாமல் இருப்பதும் கர்த்தர் பார்க்கிறார். அதனால விசுவாசிகளாகட்டும், ஊழியக்காரர்களாகட்டும், நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். ஈசாக்கு, ரெபேக்காள், யாக்கோபு, நம்ம அந்த குடும்பத்தை நம்ம பார்க்கும்போது ஈசாக்குடைய மனைவி ரெபேக்காள், ரெண்டு பிள்ளைகள் அவங்களுக்கு, யாக்கோபு, ஏசா, ரெண்டு பிள்ளைகள். வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 25:28 ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான், ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தாள். பார்த்தீங்களா? ஒரு குடும்பத்தில் அப்பா ஒரு மகனை நேசிக்கிறாரு, மூத்தவனை, அம்மா ஒரு இளையவனை நேசிக்கிறார். அப்ப அம்மா மூத்தவனை நேசிக்கல, அப்பா இளையவனை நேசிக்கல. ஏனென்றால் அவருக்கு சுவையான சமையலை அவர் கொடுத்ததுனால அண்ணனை நேசித்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். என் பிள்ளை நல்லா படிச்சான், நல்லா இவன் படிக்கிற பிள்ளை, அதனால அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குழந்தை மேல அதிகமாக அன்பு காட்டுவார்கள், அவனை கொஞ்சுவார்கள். நல்ல உணர்ந்த ஒருவருக்கு படிப்பு வராது, அதே நேரத்தில் அது படிக்கவும் வராத ஒரு குழந்தைய அவனை கண்டுகொள்ள மாட்டார்கள். அது வேதனைப்படும் இருதயம். அதே நேரத்தில் இன்னொரு காரியம், ஒரு குழந்தை நல்லா சம்பாதிக்குது அல்லது ஃபாரின் போய் சம்பாதிக்குது, நல்ல உன்னத நிலையில் இருக்கிறது, நல்லா நிறைய காசு அம்மாவுக்கு அப்பாவுக்கு கொடுக்கிற போது அப்பாவோ அம்மாவோ அந்த பிள்ளையை அதிகமாக கவனிப்பார்கள். சரியான சம்பளம் இல்லாம ஒருவேளை நார்மலா இருக்கிற, ஆவரேஜா இருக்கிற இன்னொரு மகனோ ஆகட்டும், அவனை காட்டினோம் அவனுக்கு அதிக மதிப்பு கொடுப்பது, அவனுடைய வார்த்தையை கேட்டு செயல்படுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் மனதிலே இதயத்திலே வேதனையை உண்டு பண்ணும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால இங்க பாருங்க, குடும்பத்தில் இப்படி இருக்கும் பொழுது ரெண்டு குழந்தை இருக்குங்களா, ரெண்டு குழந்தையும் ஒரே போல நம்ம நேசிக்கணும். கருப்பா இருக்கலாம், ஒன்று வெள்ளையா இருக்கலாம், அல்லது ஒன்று நல்லா படிக்கலாம், ஒன்று நல்லா படிக்காம இருக்கலாம், ஒன்று நல்லா சம்பாதிக்கலாம், ஒன்று நல்லா சம்பாதிக்கலாம், அட்லீஸ்ட் அல்லது ஒரு பிள்ளை உயர்ந்த பதவியில் கலெக்டரா கூட இருக்கலாம், ஒரு பிள்ளை சாதாரண கூலி வேலை கூட செய்து கொண்டு இருக்கலாம். ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி நீங்க அன்பு செலுத்தணும், ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி பட்சம் இல்லாமல் நடத்தணும். எப்படி ஒரு கலெக்டர் நல்ல உன்னத பொசிஷன்ல இருக்கிற ஒரு குழந்தையுடைய பேச்சை கேட்டு செயல்படுகிறார்களோ அப்பா அம்மா, அதே போல ஒரு நல்ல வேலை இல்லைனாலும் அந்த பிள்ளையுடைய பேச்சையும் கேட்கணும். இல்லைன்னா இதயத்தில் வேதனை உண்டாகும், குடும்பத்திலே கலவரம் உண்டாகும், குடும்பத்திலே பிரிவினைகள் உண்டாகும். அந்த வேதனை வலிகளை நீங்க மறக்கவே முடியாது அவர்களா. ஏசாவை தகப்பன் விரும்புகிறார், யாக்கோபை அம்மா விரும்புகிறார்கள். எப்போ இப்படி நடக்குதோ அந்த குடும்பத்தில் கலவரம் தான் வரும், பிரச்சனைகள் வரும். ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், தாய் தகப்பன்மார்கள் எச்சரிக்கையா இருக்கணும். பிரதர் சிஸ்டர் கூட இருக்கலாம், ஒரு பிரதர் இன்னொரு பிரதர் அதிகமாக நேசிப்பது, மற்றொரு பிரதரை நேசிக்காமல் இருப்பது, சிஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு சிஸ்டரை நேசிப்பது, இன்னொரு சிஸ்டர் நேசிப்பால் இருப்பது, ஒரு சிஸ்டர்னால நல்ல உதவி வருகிறது அவங்க ரொம்ப நேசிப்பது, அதிகமாக பேசுவது, இன்னொரு சிஸ்டர் கூட பேசுவதே இல்லை, போன் பண்ணுவதே இல்லை, ஏன்னா அங்கிருந்து ஒன்றும் கிடைக்கல உதவி. அப்படிப்பட்ட பாரபட்சம், அதான் யாக்கோபு சொல்லுகிறார். பாரபட்சம், பட்சபாதம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது.
அப்படி என்று ஈசாக்கு சொல்லுகிறார். ஆதியாகமம் 27:7 ஈசா இங்கே வா, நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா அப்படியே என்றார். யார் ஆஸ்வதிக்கணுமா? அண்ணன் ஆஸ்வதிக்கணுமா? யாரை ஆஸ்வதிக்க கூடாது? தம்பி ஆஸ்வதிக்க கூடாது. ஸோ அவருடைய ஆஸ்வாதத்தை அண்ணனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீ சீக்கிரமா வா என்றார். இதை அம்மா கேட்டு விடுகிறார்கள். ரெபேக்காள் கேட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க உடனே யாக்கோபை கூப்பிட்டு உங்க அண்ணனை உங்க அப்பா ஆஸ்வதிக்க போகிறார், மரணம் அடையும் முன்னே ஆஸ்வதிக்கும்படி நீ சமைத்து கொண்டு வா என்று சொல்ல நான் கேட்டேன். அதனால நீ உன் தகப்பன் மரணம் அடையும் முன்னே உன்னை ஆஸ்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றார். பாருங்க, தகப்பன் ஒரு பிள்ளையை ஆஸ்வதிக்கணும்னு நினைக்கிறார். தாய் இல்ல இல்ல அந்த பிள்ளை ஆஸ்வதிக்கப்படக்கூடாது, இன்னொரு பிள்ளை தான் ஆஸ்வதிக்கப்படணும் என்றார். இப்படி பாரபட்சம் உள்ள குடும்பத்தை நாம் இங்க பார்க்கிறோம். அப்போ அவன் எவ்வளவு சொல்லுகிறான், பா அம்மா அப்படி செய்யக்கூடாதுமா, கண்டுபிடிச்சிடுவாரு, நான் கிட்ட போனா அண்ணன் இல்லை தம்பி தான் கண்டுபிடிச்சுவாரு, அப்புறம் எனக்கு சாபம் வரும், இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன் போன்னு சொல்லி அவனை அனுப்பும் பொழுது அவன் கரங்களை எல்லாம் தொட்டு பார்க்கிறான். அவனுடைய கைகள் அவன் சகோதரனுடைய ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ளவர்களாக இருந்தபடினால் இன்னான் என்று அறியாமல். பாருங்க 27:22 யாக்கோபு தன் தகப்பனாக ஈசா கண்டையில் கிட்ட போனான். இவன் அவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள், மாட்டிக்கினாரு. அந்த இடத்துல அவன் சத்தத்தை மாத்தல, ட்ரெஸ் போட்டு போறதுனால ஏசாவின் முடியல ரோமம் உள்ள கரங்களாக இருந்தது. அவன் பேசும் பொழுது இது யாக்கோபின் சத்தமாக இருக்கிறது அப்படின்னும் போது அவன் என்ன பண்றான், குரலை மாத்திரான், மிமிக்ரை நடக்குது, அங்க மிமிக்ரை பண்றான். அவன் சொல்றான், நீ என் குமாரனாக ஏசாதான் என்றான். அப்பா நான் தான் அப்படின்னு ஏசாவை போல பேசுறான். இதுதான் நடக்கும். அது அப்புறம் என்ன பண்றான், அவன் ஆஸ்வதித்து அனுப்பிவிட்ட பிறகு ஏசா வருகிறான், அவன் ஏமாற்றப்படுகிறான். உடனே என்ன நடக்கிறது, என் தகப்பன் மரணம் அடைந்தவுடன் நான் அவனை கொலை செய்வேன். இதுதான் நடக்கும். குடும்பத்திலே தகப்பன் தாய்மார்கள் குடும்பத்திலே நம்ம பட்சபாதம் பார்த்தோம்னா, பட்சபாதம் பார்த்து சரியா இருக்கணும். தேவனுடைய பிள்ளை என்றால், தேவனுடைய ரத்தத்தில் கழுவப்பட்ட பிள்ளை என்றால், எந்த பிள்ளை உங்களை நல்லா கவனிச்சா கூட, எந்த பிள்ளை அதிகமாக அன்பு செலுத்தா கூட, அன்பு செலுத்தாத பிள்ளை அன்பு அல்லது சரியா பேசாத பிள்ளைகளை கூட நீங்க சரிசமமா இருக்கணும். தாய்மார்களே தந்தைமார்களே, தேவனுக்கு எல்லாரும் சரிசமமா இருக்கணும். இது நீதி, இது நியாயம், இது கர்த்தருக்கு பிடிக்கும். ஏன்னா தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவரை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன் உலக பிரகாரமான காரியங்களை பார்த்து, அவருடைய பதவியை பார்த்து, அவருடைய அழகை பார்த்து, அவன் கொடுக்கிற நன்மைகளை பார்த்து, அவன் செய்கிற உபச்சாரங்களை பார்த்து அதிகமாய் நேசிக்கிறாய். ஒருத்தர் அதை செய்யாம இருக்கலாம், ஆனால் குடும்பத்தில் எல்லாரையும் சரிசமமாக நேசிக்க வேண்டும். தேவன் பட்சபாதம் இல்லை என்பதனாலே தேவனுடைய பிள்ளையாகிய நீங்கள் கூட பட்சபாதம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். அதனால அவன் ஓடி போகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் கொலை செய்வான் என்று சொன்னவுடன் அம்மா அனுப்பி விடுகிறார்கள். அப்படின்னு ஒரே நாளில் நான் ஏன் 2 பேரும் இருந்து போக வேண்டும், 2 பேரும் அடிச்சுன்னு செத்து போயிடுவீங்களே அப்படின்றாங்க. இதுதான் வரும். பட்சபாதம் பார்த்தால், பிள்ளைகளை பெற்றோர்கள் வித்தியாசமாக அன்பு செலுத்தினால் இதுதான் நடக்கும். அதற்கு பின்னாடி கூட பாருங்க, அது அசுத்தமான ஆவி. ஈசாக்கு ராபேக்கால் மேல் இருந்த அந்த ஆவி அசுத்தமான ஆவி, அதோடு போல தொடர்ந்து வருகிறது. யாக்கோபு போய் என்ன பண்ணுகிறார் என்றால், லேயாளை திருமணம் செய்து கொள்ளுகிறார், ராகேலை திருமணம் செய்து கொள்ளுகிறார். இந்த வசனத்தை படிக்கிற நல்ல கவனமாய் கேளுங்கள். ஆதியாகமம் 29:30 யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான், லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவரிடத்தில் சேவித்தான். பாருங்க, 2 பேரை திருமணம் செய்கிறார். 2 மனைவியில லேயாளை பார்க்கிலும் ராகேலை அதிகமாக நேசிக்கிறார். பாத்தீங்களா, அப்பா அம்மா காட்டின பிள்ளைகள் மேல அந்த பட்சபாதம் எங்க வந்தது பாருங்க, பிள்ளை மேல வந்துடுச்சு. யாக்கோபு மேல என்ன பண்ணுகிறார், ராகேல் ஒரு மனைவி அதிகமாக நேசிக்கிறார். 2 பேரும் திருமணம் செய்தார். அவர் முதல் மனைவியை அவர் வெறுக்குகிறார், அவர் நேசிக்கல, பட்சபாதம் பார்க்கிறார், அற்பமாய் எண்ணுகிறார். இதுதான் நல்லா சம்பாதிக்கிறவர்களை நல்லா மேன்மைப்படுத்துவதும் உயர்த்தி பேசுறது. என் பிள்ளை அப்படி, என் பிள்ளை இப்படி என்று இன்னொரு பிள்ளையை குறித்து பேசுவதே இல்லை. ஒன்னும் வராது, மோசம் நாசம் பேசுவது. பெற்றோர்களை ஜாக்கிரதையா இருக்கணும். லேயாலை அற்பமா என்கிறார். யாரையும் அற்பமாய் பேசாதீங்க. உங்க பிள்ளைகளை, உங்க குடும்பத்தில் ஒருத்தரை எல்லாரும் சரிசமமாய் நடத்துங்கள். லேயாலை அற்பமா எண்ணப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு, அப்பனா லேயாலை அவன் அற்பமா எண்ணார் யாக்கோபு. அவருடைய பெற்றோர்கள் செய்த அந்த விளைவு யாக்கோபுக்குள்ள அந்த ஆவி வந்து விட்டது. ஒரு மனைவியை, முதல் மனைவியை அற்பமாய் எண்ணி
அவளை ஒதுக்கி 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 பேசுவதில்லை, மரியாதை கொடுப்பதில்லை, எதையும் செய்வதில்லை. எல்லா வேலையும் ராகேலுக்கு கொடுப்பது, ராகேலோட பேசுவது, ராகேலோடு இருப்பது. ராகேல் கிட்ட போனால் சந்தோஷம், லேயாள் கிட்ட வரும்போது முகெல்லாம் மாடி போகுது. இது அற்பமாய் என்னதை அவள் வேதனைப்பட்டதை கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் அதன்படி தீர்த்தார், நியாயம் தீர்த்தார். ராகேலுக்கு குழந்தை கொடுக்கவில்லை என்று பார்க்கிறோம். ஸோ அந்த குடும்பத்தில், யாக்கோபின் குடும்பத்தில் இருந்த பாரபட்சம் யாக்கோபுக்குள்ள வந்து விட்டது. இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 37:3, இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்புக்கு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வண்ணாங்கியை செய்வித்தான். பாருங்க, அவனுக்கு குழந்தை பிறக்கிறது, குழந்தைகள் 12 பிள்ளைகள் பிறக்கிறது. அதை பாருங்க, அதில் யோசேப்பை அதிகமாக அவன் நேசிக்கிறான். பார்த்தீங்களா அந்த பட்சபாதம்? பார்க்குறீங்களா? இருக்கட்டும், அவங்க மற்ற சகோதரர்கள் துன்மார்க்கலா இருக்கட்டும், கெட்ட பழக்கம் இருக்கட்டும், இவர் எல்லாச்சும் வந்து சொல்லிடுவாரு. இவன் அப்படி பண்ணா, அப்படி பண்ணா, இப்படி பண்ணா சொல்லிடுவாரு. உடனே அப்பாவுக்கு இந்த குழந்தை மேல ரொம்ப ஆசை. நான் அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, கலர் கலர் ட்ரெஸ். அப்போ அவங்களுக்கு யார் எடுத்து கொடுப்பாங்க? பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்து கொடுப்பான். 12 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு பிள்ளைகள் மேல பட்சமா இருக்கிறார் தகப்பன். ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல உடைகளை வாங்கி கொடுப்பார்கள். அவன் துன்மார்க்கமா இருக்கட்டும், கெட்டவனா இருக்கட்டும், அவருடைய பிள்ளை தானே. அப்போ அவங்களுக்கு யார் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க? கவனிங்க, ஆதியாகமம் 37:4, அவருடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாக நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது, அங்கதான் இருக்கிறது, அவனோட பட்சமாய் பேசான், அவனை பகைத்தார்கள். எப்போ பிரிவினை வந்தது, அங்க 2 குரூப்பா மாறினது. அப்பா யோசேப்பு 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 யோசேப்புன்னு யோசேப்புவை கொஞ்சிக் கொண்டே இருந்தார், மற்ற பிள்ளைகளை கண்டு கொள்ளவே இல்லை. அப்பொழுது 2ஆக பிரிந்தது, 2ஆக பிரிவு வந்தது, குடும்பம் பிரிந்தது, 2 குரூப்பாக பிரிந்தது. அவன் மேல பேசாம விட்டாங்க. யோசேப்பு கூட ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. அவனை பகைக்க ஆரம்பித்தார்கள். ஏன் பகைத்தார்கள்? அப்பாவினால. ஏன்? அப்பாவுடைய அப்பா ஈசாக்கினாலே அப்படிப்பட்ட ஒரு அசுத்தாவி வந்தது. பகைத்தார். 2 குடும்பமாக 2ஆக பிரிந்தது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, குடும்பத்திலே ஜாக்கிரதையா இருங்க. ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கூட ஜாக்கிரதையா இருங்க. எல்லா பிள்ளைகளும் ஒன்றாய் நேசிங்க. வேலை செய்கிற ஸ்தலத்திலே, குடும்பத்திலே, குரூப்ல, மீட்டிங்ல, நீங்க குரூப் இருக்கும்போது பிரேயர் குரூப்பா இருக்கலாம், எல்லா குரூப்பா இருக்கலாம், எந்த குரூப்பாக இருக்கிறோம், ஒரு கூடுகை இருக்கும்போது எல்லாரையும் சரிசமமாய் நடத்துங்க. சகோதர சகோதரிகள் சரிசமமாய் நடத்துங்க. அம்மாமார்களே, அப்பாமார்களே, பிள்ளைகள் வேதனைப்படுவார்கள். நீங்க பேசுற பேச்சு, உங்களுடைய ஆக்டிங், உங்கள் செயல்பாடு, நீங்க யாருக்கு அதிகமாக மதிப்பு கொடுக்குறீங்க, யாரை உயர்த்தி பேசுறீங்க, யாரோட பேசாம இருக்கீங்க, அவங்க வேதனைப்படுவார்கள், வெளியே சொல்ல மாட்டார்கள். ஜாக்கிரதையா இருங்க. அதனால வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் பாவம் செய்து தீர்க்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால பட்சபாதம் இல்லாமல், பட்சபாதம் ஒரு பாவம். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கூட பட்சபாதம் இல்லாதவர்களாய் எல்லாரையும் ஒரு போல நேசிப்போம். சபையாகட்டும், குடும்பமாகட்டும். நிறைய பேர் வளர்ந்து இப்போ பெரியவர்களாக வளர்ந்துருக்கிறாங்க. எங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டாங்களே, என் சகோதரன் அதிகமாக நேசிச்சாங்களே. கேட்டால் பெற்றோர்கள் கூட அதுதான் சொல்கிறாங்க. அவன் நல்லா படித்தான், அவன் நல்லா இருந்தான், நல்லா முன்னுக்கு வந்தான், அதனால் அதிகமாக நேசித்தேன். அந்த கரை போகாது, அந்த வேதனை போகாது, அந்த பாரம் போகாது. குடும்பங்கள் பிரியும், மனதளவிலே பிரிஞ்சிடும், ஒன்றா இருக்கிறது போல இருக்கும். இருதயத்தில் பிரிஞ்சிட்டாங்கன்னா அதை விட ஒரு பெரிய வேதனை எதுவுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, யோக்கேபு சொல்லுகிறார், நீங்க பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. பட்சபாதம் பார்க்காதீர்கள். டோன்ட் ஷோ ஃபேவரிட்டிசம். பட்சபாதம் பார்க்காதீங்க, பாரபட்சம் பார்க்காதீங்க. யார் எப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருந்தாலும், யார் எப்படி இருந்தாலும் எல்லாரும் ஒரே போல இருக்க மாட்டாங்க. எல்லாரும் நேசிங்க, அன்பு செலுத்துங்க. ஏன்னா ராஜரீக பிரமாணம் சொல்லுகிறது, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுறது போல பின்னிடத்தில் அன்பு கூறு தான் சொல்லிருக்கிறத தவிர வசதியானவன், அழகானவன், உயர்ந்த இடத்துல அன்பு கூறு சொல்ல. எல்லாரும் கர்த்தருக்கு முன்பு சமம், எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அதனால தேவனுடைய பிள்ளையாக உங்களுக்கு முன்பாகவும் எல்லாரும் சமமாக இருக்கணும். சமமாக நடத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.